ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 14 அரபிக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அரபிக் பேட்டர்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மேங்கோ டிசைன்ஸ் தான். ஸோ மேங்கோவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கிறது வந்துட்டு மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரியும் கீழே வந்து ஸ்பைரல் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறேன். செகண்ட் ஒன் வந்துட்டு ஃபுல் மேங்கோ தான். இது மேலே மட்டும் நம்ம ஸ்பைரல் கொடுத்து கீழே கர்வாக கொண்டு வர்றது. தேர்ட் ஒன் வந்து செமி மேங்கோ டிசைன்ஸ். அதில் வந்து சின்னதாக ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்துருக்குறேன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லைன் கர்வ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து மேங்கோ டிசைன்ஸே வந்துட்டு அது லைட் கிராஸாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அது கீழே வந்துட்டு இந்த மாதிரி லீஃப் பெட்டல்ஸ்லாம் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த டைப்லேயும் நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணோம் இல்லையா அந்த செமி மேங்கோ, அதுலேயே வந்து கீழே கர்வாக வர்ற மாதிரி. அடுத்தது வந்துட்டு வெறும் இந்த லீஃப் வரும் இல்லையா அது மாதிரி மட்டும்தான் அந்த 2 டிசைன்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபில்லிங்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். என்ன டிசைன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு கிரிட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு சைடு அந்த பார்டர் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா போல்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்லிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்னை வச்சுட்டு எப்படி ஒரு ஃபுல் அரபிக் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 இன்ச் கேப்பில் வந்து 2 லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா தான் அது சென்டராகவே உங்களால் வந்துட்டு வரைய முடியும். அப்படி இல்லாட்டி கிராஸாக போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் வந்து ஸ்பைரல் வித் ஹம்ப்பு, அதுக்கு மேலே சின்ன சின்னதாக பெட்டல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த பெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைட்டான ஷேடிங் கொடுத்துட்டு மேலே நல்லா டார்க்காக வந்துட்டு அதை ஃபுல்லாகவே போல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைடில் இருந்துட்டு ஒரு மேங்கோ ட்ரா பண்ணி ஒவ்வொரு மேங்கோஸாக இருக்கட்டும் இல்லை செமி மேங்கோ என்ன டிசைன் ட்ரா பண்ணாலும் அதுக்கு மேலே 2 லேயர் கன்ஃபார்மாக நம்ம ஒரு வெயின்ஸ் மாதிரி ட்ரா பண்ணணும். இன்னொரு லைன் வந்து ஹம்ப் கொடுத்து கிரியேட் பண்ணணும். ஸோ அது மாதிரி அந்த மேங்கோக்கு மேலே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சைடில் கேப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி 2 லேயர் வந்து ஹம்ப் கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஹம்புக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெயின்ஸும் ஸ்பைரல் லைனும் கொடுத்துருக்குறேன். இப்போ மறுபடியும் ரைட் சைடு வந்து ஸ்பைரல் வித் ஹம்ப் கொடுத்து அதுக்கு மேலே ஃப்ளவர் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அரபிக் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரைட் சைடு மேங்கோ கொடுக்குறோம்னா அடுத்த மேங்கோ வந்து லெஃப்ட் சைடு, மறுபடியும் அதுக்கப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஒரே சைடு மேங்கோஸ் ஒரே சைடு வந்துட்டு இந்த மாதிரி வெயின்ஸ் இருந்துச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேங்கோஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறமா லெஃப்ட் சைடு மறுபடியும் ஒரு மேங்கோஸ் மாதிரி ஃபில்அப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் லைன் வந்துட்டு ஒரு 3 டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் வந்து ஃபில்லிங் நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பைரல் மாதிரி நான் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சென்டர் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு வந்துட்டு 2 தின் லைன் கொடுத்து அதுக்குள்ள வந்து கிரிட்ஸ் தான் ட்ரா பண்றேன். இந்த கிரிட்ஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். நல்லா போல்டா லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு அதுல வந்து சின்ன சின்னதாக ஹம்ப் கொடுத்து நான் அந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன்.
இந்த லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நான் மேலே பார்த்தீங்கன்னா 2 லேயர் வந்து ஹம்ப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அரபிக்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்ப் கொடுக்குறோமோ அந்த அளவு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நல்லா போல்டான ஒரு சிங்கிள் கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போல்டாக கொடுக்குறோமோ அந்த அளவு வந்து அரபிக் பேட்டர்ன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அந்த சைடு நான் வந்து இந்த ஸ்பைரல் ஹம்ப் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு சென்டரில் ஒரு மேங்கோ டிசைன் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் ஃபில்லிங்ஸ் கொடுத்தாச்சு. சைடில் வந்து ஒரு லேயர் ஹம்ப் லைன் கொடுத்துருக்கிறேன். மறுபடியும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மேங்கோ மாதிரி ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் அது பக்கத்தில் சின்ன சின்ன வெயின்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெயின்ஸு இல்லை மேங்கோஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது நல்லா போல்டாக கொடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ சென்டரில் மறுபடியும் ஒரு ஃப்ளவர் டிசைன் ட்ரா பண்ணி மேலே எட்ஜஸில் வந்துட்டு நான் வெறும் இந்த மேங்கோஸ் ஃபில்லிங் தான் நான் கொடுத்துருக்குறேன். கீழே இருந்து நமக்கு ப்ராடாக வரணும் டிசைன்ஸ், மேலே போக போக அப்படியே சின்னதாக இருக்கணும். கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் ரொம்ப பெரிய டிசைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ இதே மாதிரி உங்களோட ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.